தமிழ்நாட்டில் சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் இருக்கிறது என ஆதாரத்துடன் புகார் கொடுத்தாலே அவர்கள் படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் சட்டவிரோத கனிம கொள்ளைகளை பற்றி ஆதாரத்துடன் புகார் கொடுத்த கனிம கொள்ளை எதிர்ப்பு செயல்பாட்டாளர் ஜகுபர் அலி பல்வேறு துறை அதிகாரிகளுடைய துணையோடு யாரிடம் புகார் கொடுத்தார்களே அவர்களே அந்த அதிகாரிகளே சம்பந்தப்பட்டவர் தெரிவித்து அவரை வாகனம் ஏற்றி படுகொலை செய்ய வைத்தார்கள். அதே போல நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்று சமூக அக்கறையோடு கல்லூரி மாணவர்கள் ஹரிஸ் மற்றும் ஹரிசக்தி ஆகியோர் புகார் கொடுத்த காரணத்திற்காகவே அந்த காவல் ஆய்வாளரால் கள்ளச்சாராய வியாபாரிடம் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்று கேட்கின்ற இழிநிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அரசு சொத்தை, சமுதாய சொத்தை, மக்களை பாதிக்கின்ற செயல்களை ஒருவர் செய்கிறார் என்று அதிகாரியிடம் புகார் கொடுத்தால் அவர்கள் படுகொலை ஆவதுதான் நீதி என்று சொன்னால் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எங்கு இருக்கிறது என்ற கேள்விதான் இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே கனிம கொள்ளை எதிர்த்ததற்காக ஜகுபர் அலி மட்டுமல்ல, கரூர் மாவட்டம் குப்பம் கிராமத்தில் விவசாயி ஜெகநாதன், திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மணி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். இதே போல கள்ளச்சாராயம் விற்றதனால் கள்ளக்குறிச்சியிலும் மற்றும் விழுப்புரம் மரக்காணம் பகுதியிலும் பலரும் படுகொலை ஆகியுள்ளனர். நம்முடைய கேள்வி எல்லாம், இங்கே அரசு என்று ஒன்று செயல்படுகிறதா? மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறுகின்ற காவல்துறையினர் மக்களுக்காக செயல்படுகிறார்களா என்பதுதான். எனவே இங்கே எந்த பிரச்சனையிலும் எந்தவித புகார் கொடுத்த நடவடிக்கையிலும் தவறு செய்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை கிடையாது. அருணா ஜெகதீசன் ஆணையம் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையில் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனையில் உத்தரவிட்டும் கூட இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படாமல், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த அதிகாரிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே போல கள்ளச்சாராய விற்பனையிலும் கனிம வள கொள்ளை நடத்துவதிலும் சட்டவிரோதமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது பெயர் அளவிற்கு பணி நீக்கம், பணிமாற்றம் என்று இருக்கிற ஒழிய அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து குற்றவாளிகள் பட்டியலில் சேர்த்து நடவடிக்கை என்பது இல்லாமல் இருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு வெற்றி தலைகுனிய வேண்டிய விஷயம். காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கேட்கிறோம். எல்லாவற்றிற்கும் கடந்த காலத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கரூரில் எங்களை போன்றவர்கள் தாக்கப்பட்டதை சொல்லித்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்டார். இன்று அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு காட்சி எதுவும் மாறாமல் இதே போன்ற அட்டூழியம், சமூக செயல்பாட்டாளர் உயிருக்கு ஆபத்து என்ற நிலை இருக்குமே ஆனால் இந்த நாடு சுடுகாடாகிறது என்ற பொருள். இங்கே ஆட்சியாளர்கள் அவர்கள் பாசிச பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்க முடியாது. இங்கே சட்டவிரோத கனிம கொள்ளையை எதிர்த்து புகார் கொடுத்தால் படுகொலை, கள்ளச்சாராயத்தை விற்பனை பற்றி புகார் கொடுத்தால் படுகொலை, எந்த சமூக அக்கறையோடு பல்வேறு ஆட்சியை போட்டால் படுகொலை, இப்படி அதிகாரிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு பலரும் படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வு திமுக ஆட்சியில் மிக அதிகமாக நடந்து வருகிறது. பட்டியலிட்டு கொண்ட போனால் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை இதுபோல் பட்டியலிட முடியும். இந்த நாட்டில் சட்டவிரோதமாக வெடிமருந்து பயன்படுத்துகிறார்கள். எத்தனை டன் ஒவ்வொரு கல்குவாரிக்கும் சட்டவிரோதமாக வெடிமருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று ஆதாரத்தோடு புகார் கொடுத்தால் கூட காவல்துறையால், வருவாய்த்துறையால் நடவடிக்கை கிடையாது. ஆனால் சமூக செயல்பாட்டாளர் உயிருக்கு இங்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுகிறது. இது தமிழ்நாட்டினுடைய பேர் அவலமான நிகழ்ச்சி. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ளச்சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஹரிஸ் மற்றும் ஹரிசக்தி ஆகியோர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாயும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். சமூக செயல்பாட்டாளர்களுடைய படுகொலைக்கு காரணமாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து துறை அதிகாரிகள் மீதும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் சமூக செயல்பாட்டாளர்கள் பாதுகாப்புக்கென்று சிறப்பு சட்டத்தை அரசு இயற்றுவதோடு அவர்களுடைய பாதுகாப்புக்கு துப்பாக்கி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கின்றோம்.